ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னன்னா கெமிஸ்ட்ரியில் எப்படி அதிக மார்க்ஸ் வாங்கலாம் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ அதிக மார்க்ஸ் எடுக்கலாம், அதே சமயம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறப்போ அது என்னன்னு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா 70 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் 15 மார்க்ஸில் உங்களுக்கு 11 to 12 வந்து புக் பேக்கே கேட்டுருவாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய புக்கின் வராது. ஸோ அப்போ நீங்கள் என்னன்னா 15 லெசன் 1 மார்க்ஸ் படிக்கிறப்போ உங்களால் கண்டிப்பாக 11 to உங்களுக்கு 12 மார்க்ஸ்ங்கிறது ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஈஸி சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுவே ஒரு 30+ ஈஸியாக நம்ம எடுக்க வச்சுருவோம். ஸோ இப்போ ஈஸி சாப்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போத் புக் பேக் அண்ட் புக்கிங். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 40% தான் புக் பேக், 60% புக்கிங் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ரெண்டுமே படிக்கணும், புக் பேக் அண்ட் புக்கிங் ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த சாப்டர்ஸில் வர எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி சில டாபிக் படிக்காமல் சில விட்டு விட்டு படிப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக படிக்கிறப்போ உங்களால் அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஈஸி சாப்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தியரி. அதில் என்னன்னா செகண்ட் லெசன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சனால ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கோங்க. அது போக தேர்ட் லெசன் புக் பேக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10th லெசன் புக் பேக், அப்புறம் 14 and 15 என்னெல்லாம் இது வரைக்கும் இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே நிறைய தியரி இருக்கும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ தியரி படித்தாலும் ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், அது 5 மார்க்கில் இப்போ கிளாசிஃபிகேஷன் வரனால உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் படித்து ஸோ நீங்கள் நிறைய டைம் கன்சியூம் ஆகிறப்ப அவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் தான். ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் என்ன 12 தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய லெசன். பட் 11 and 13 கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 11 and 13 நீங்கள் என்னெல்லாம் ஃபஸ்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா நேமிங் பாருங்கள். அப்புறம் புக் பேக்கில் ஏபிசி இருக்கும். ஸோ கம்ப்ளீட் த ரியாக்ஷன், அப்புறம் ஏபிசி ஐடென்டிஃபை ஏபிசி அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் பார்த்தீங்கன்னா கிளைகால் டாபிக், ஃபீனால், அப்புறம் ஈத்தர் இதோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அமைனோட எல்லா டாபிக் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துறீங்க. பார்த்துக்கப்புறம் பென்சின் டைசோனிக் வந்து கம்ப்ளீட்டாக அதோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துறீங்க. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் டாபிக் எங்கெல்லாம் 13th ரிடக்ஷன் டாபிக் வருதோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஆர்கானிக் நீங்கள் 11 and 13 கேட்க கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அது போக உங்களுக்கு மிச்சம் என்னெல்லாம் நம்ம கேட்க முடியும். உங்களுக்கு 11 எடுத்தீங்கன்னா டெஸ்ட் கேட்கலாம் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளைகால்லே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் கேட்க வரலாம். ஸோ மேக்ஸிமம் இதை நீங்கள் கவர் பண்ணுறப்பே உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சால் இதோட 11th யூசிங் கிரிக்னர் ரியேஜன். ஸோ கிரிக்னர் ரியேஜன் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் உருவாக்க முடியும். அதுவும் வேணால் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 9 தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி 6ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் டென்சிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம் பாருங்கள். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். முடிஞ்சால் எல்லா ப்ராப்ளம் பார்க்கறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. 7th எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருங்க. அதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். இதில் லாக் எப்படி பார்க்குறது, ஆன்டி லாக் எப்படி பார்க்குறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. ஏன்னா இந்த 7th லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா ஆன்டி லாக், லாக் இது இருந்தால் தான் நீங்கள் போடுற மாதிரியே இருக்கும். அடுத்து 8th பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹெண்டர்சன் பேஸ் பண்ணது, அப்புறம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பேஸ் பண்ணது. அடுத்து 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரடேஸ் லா பேஸ் பண்ண சம்ஸ், அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் கண்டக்டன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ், அப்புறம் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண சம்ஸ். இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு. ஏன்னா இது எல்லா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் நான் படிக்கணுமா, ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்காக நான் இவ்வளோ படிக்கணுமா நீங்கள் பார்ப்பீங்க. பட் சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம் வெர்சஸ் இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, ஒரு 5 மார்க் பார்ட் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இப்போ கேட்கல, பட் மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆர்கானிக் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 11, 13 நான் ஆல்ரெடி சொன்ன இந்த இதெல்லாம் நீங்கள் ஓரளவு கவர் பண்ணுறப்பவே இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி வரும். ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ராவாக என்ன லூகாஸ் டெஸ்ட் பார்த்துக்கோங்க, அதே ஆர்கானிக் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து விக்டமேஸ் டெஸ்ட் கேட்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 13th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் அது உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது போக நீங்கள் 12th லெசன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோமா. ஸோ 12th லெசனில் மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால், கேனிசாரோ, டெஸ்ட் ஃபார் ஆல்டேட், ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசிங் ஏஜென்ட் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூரோட்ரோஃபின் அதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு இந்த 12th லெசன் வர கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பட் இந்த 11, 13 ஃபுல்லாக படிக்கணும். 12 அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. பட் டோன்ட் ஸ்டிக் டு இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன், அதை வச்சு மட்டும் நான் எழுதிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிட வேண்டாம். ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் திடீர்னு புக்கிங் ரொம்ப இன்டீரியராக உள்ளே போகிறப்ப உங்களால் எழுத முடியாமல் போயிடும். ஸோ அப்போ மார்க்ஸ் இதனால உங்களுக்கு கம்மியாயிரும். March 2024 கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் நம்ம கொடுத்த டிப்ஸ் படி படிச்சிருந்தா ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியும், ஸோ அதே மாதிரி என்னென்ன கேட்டிருக்க நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ வாட் இஸ் கால்சினேஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு வந்துடும். How will you convert boric acid to boric nitrate? இது செகண்ட் லெசன். சல்ஃபூரிக் ஆசிட் ரீஹைட்ரிங் ஏஜென்ட், இது புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு தேர்ட் லெசனோட புக் பேக்கில் கேட்டாங்க.
அடுத்து எக்ஸ்பிளைன் காமன் எஃபெக்ட். இது வந்து உங்களுக்கு 8th லெசனோட புக் பேக் உங்களுக்கு. NFe3+ ஆக்சி bromide to bromine இது வந்து 4th லெசனோட புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு. அடுத்து ரைட் க்ளோத் ரியாக்ஷன். இது வந்து 12th லெசனோடது. அதுக்கப்புறம் ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோபைரனோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 14th வாட்டர் ஆன்டிபயோட்டிக் இது வந்து 15th. வாட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 7th லெசன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 14 15 படிக்காமல் ஆர்கானிக் படிக்காமல் இருந்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, நெக்ஸ்ட் 3, 4, 5, 6 இது பண்ணிடலாம். உங்களுக்கு கம்பல்சரி மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மார்ச் 2024. இப்போ 3 மார்க்ஸ் நம்ம பார்த்துடலாம். யூஸ் ஆஃப் ஹீலியம் இது 3rd லெசன் புக் பேக் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் ஸ்டேபிள் இது 4th லெசன். அதுக்கப்புறம் இது வந்து 6th லெசனோட ப்ராப்ளம். உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா நம்ம என்ன டென்சிட்டி பற்றி பாருங்கள், அப்புறம் அது சார்ந்த எல்லாம் இருக்க கொஷின். ஸோ அது சார்ந்த ஒன்று தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரைட் ஹார்னிஸ் ஈக்குவேஷன் இது புக் பேக்கு 7th லெசனோட புக் பேக்கு. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் ஃபிசிக்கல் அப்சர்ப்ஷன் கெமிக்கல் அப்சர்ப்ஷன். ஸோ உங்களுக்கு இது வந்து 10th லெசனோடது. இது புக் பேக்கில் அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் எழுதுறது தான். அடுத்த நவனகள் இது 12th இது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி அமைன் ரியாக்ஷன் வித் கார்பன் டை சல்ஃபேட் இது வந்து 13th லெசனோடது. அப்புறம் பெப்டைட் பாண்ட் இது 14th. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th லெசன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா அதுல ஐயூபேக் நேம் என்ன இதுன்னு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது 5th லெசன் இது அட்டன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் ஆர்கானிக் டச் பண்ணாதீங்க அப்படின்னா 1, தென் 2, 3, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா 4, 5, 6. ஸோ ஆர்கன் டச் பண்ணாட்டி உங்களால் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு இதில். இப்போ அப்படியே நம்ம வந்து 5 மார்க்ஸ் வந்துடலாம். ஸோ 5 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர் ஃபர்ஸ்ட் லெசன். ரோல் ஆஃப் சிலிக்கான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃபர்ஸ்ட் லெசன். யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட் செகண்ட் லெசன். இது மட்டும் தான் வாட்டர் சிலிக்கேட்ஸா புதுசாக உங்களுக்கு இது வரைக்கும் இம்பார்ட்டன்டாக இல்லாமல் புதுசாக கேட்டது என்னன்னா வாட்டர் சிலிக்கேட்ஸ் மட்டும். அடுத்து இது வந்து 4th லெசன் லாந்தின் கான்ட்ராக்ஷன் அதோட விளைவுகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டபுள் சால்ட் அண்ட் கோனேஷன் இது 5th லெசன். அப்புறம் இது வந்து புக் பேக் தான் உங்களுக்கு. மெடிக்கல் அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் கோனேஷன் காம்பவுண்ட்ஸ் எழுதியிருக்கலாம். அப்புறம் இந்த பாட்டில் பேக்கிங் எசன்சி கேட்டிருக்காங்க. அது சிம்பிள் கியூபோடது கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. அப்புறம் இன்டெகிரேட் ரேட்ல அப்போ 0 ஆர்டர் கேட்டிருக்காங்க, இதுவும் உங்களுக்கு புக் பேக் தான். அப்புறம் பஃபர் இன்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, பஃபர் இன்டெக்ஸ் வந்து புக்கின் உங்களுக்கு. அப்புறம் சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வனிக் செல் நோட்டேஷன் இது 9th லெசன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் கோல்டு நம்பர் இது வந்து 10th லெசனோட புக்கின் கொஸ்டின் உங்களுக்கு. அடுத்து ரைட் நோட் ஆன் லூகாஸ் டெஸ்ட். ஸோ இப்போ இந்த 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 பார்ட் வரைக்கும் உங்களால் எல்லாமே அட்டன் பண்ணிட முடியும். இப்போ 38 பார்த்துட்டிங்க அப்படின்னா இது 12th ஒன் அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் ஃப்ரம் குரிக்னா ரிஏஜன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோடிகல் பாலிமர் இது வந்து 14th லெசன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம் வந்துரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாக படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு 4 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கானிக் பார்ட் நாங்கள் சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 5மே அட்டன் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பிளான் பண்ணதான் அந்த டிப்ஸ். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க் அவைலபிள். ஸோ அதில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிப்போம். அதே மாதிரி மேக்ஸுக்கு நாங்கள் தனியாக ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் மேக்ஸ் பார்க்குறப்ப மேக்ஸ் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஸோ உங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஆர்டர் பண்ண உங்களுக்கு 1 or 2 டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் எல்லாமே பிரிண்டட் ஃபார்மெட்டில் தந்துடும். ஸோ பிடிஎஃப் வச்சு நீங்கள் அது வச்சு ஸ்டிக் ஆன் ஆகிட்டே இருக்கப்போ என்னன்னா நிறைய நேரம் ஸ்க்ரீன் டைம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ யாருக்கு தேவை இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள், கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் I1 பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் கீயோட நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். மறக்காம இந்த வீடியோ லைக்கும் பண்ணியிருக்கணும். எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும். ஸோ நீங்கள் அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.